பணம், மக்களால் கொடுக்கப்பட்ட பணம், கர்த்தர் சேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தை இவங்க 2 பேரும் பங்கு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? இந்த குற்றத்தின் பிரிவு கீழேயே இவங்களை கைது செய்யப்படலாம். ஏன் இன்னும் கைது செய்யப்படலை? இவங்க 2 பேருக்கு எதனால் கருத்து வேறுபாடு நடந்தது? அப்போ அவரும் இந்த பெண் செக்ஷுவல் விஷயத்தில் அவரும் ஈடுபட்டிருக்கலாமே, பெண்கள் விஷயத்தில் அவரும் ஈடுபட்டிருக்கலாமே. ஜான் ஜபராஜும் எட்வினும் 2 பேருமே இதில் இன்வால்மெண்ட் ஆயிருக்கலாமே. ரவுடித்தனம் பண்றாரு கட்ட பஞ்சாயத்து. இந்த ஆடியோ ஒரு வாட்டி கேளுங்க. காமெடி பண்ணி நினைச்ச கூட ஜான் ஜபராஜ் நீங்க இல்ல இப்பலாம் ஒரே நிமிஷம் நீங்க மினிஸ்ட்ரி பண்றேன்னா எனக்கு லீகல் சப்போர்ட் இருக்கு. நான் ரவுடிஸ் எல்லாம் போற ஆள் கிடையாது. இல்ல நீங்க பேசுங்கப்பா. நான் 2 பேரும் உட்கார வச்சிருக்கேன். சென்னை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தன் உட்கார வச்சிருக்கேன். இதே துடிலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் போய் உட்கார வச்சிருக்கேன். நான் ரிமாண்ட் பண்ணி தான் நான் வெளியே அனுப்பிச்சிருக்கேன். ஐ அம் கோயிங் டு ஃபைல் a defamation case on you. நீங்க என் மேல பப்ளிக்ல அந்த மாதிரி அசிங்கமா போட்டீங்க. அசிங்கமா போடலன்னா நான் உள்ளதான் போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க.